இப்போ ஒரு மனிதன் வந்து துன்பத்திலையும் துயரத்திலையும் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனா அந்த நேயர்கள் எல்லாருமே பாருங்க, அந்த சேனல்ல இங்க இருந்து ஒரு 300 கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு கேரளாவில் இருக்கிற பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இந்த பூஜை பண்ணிட்டு வாங்க, இது மாதிரி மாற்றம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விசேஷமான ஒரு அற்புதமான ஆலயம் நம்ம ஊரை சுத்தியுமே இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ கரூர் மக்களுக்கு ஒரு ஒரு சின்ன அப்படி டூர் மாதிரி கொண்டு போறேன் பாருங்க. கரூர்ல இருந்து கிளம்புவோம். கரூர்ல கல்யாண பசுபதீஸ்வரர் ஒரு ஆலயம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த கல்யாண பசுபதீஸ்வரருடைய ஆலயத்துல சிவகாம சுந்தரி அப்படிங்கிற ஒரு தெய்வம் பெண்ணாக பிறந்து, மானிட பெண்ணாக பிறந்து, சிவனை மட்டும்தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிறந்து வளர்ந்து, அதே போல கல்யாணமாகி ஐக்கியமான ஒரு அற்புதமான ஸ்தலம், பேரே கல்யாண பசுபதீஸ்வரர். அந்த அற்புதமான ஆலயத்துல 18 சித்தர்கள் ஒரு சித்தரான கரூரார் ஜீவ சமாதி அதுல இருக்கு. அதுல இருக்கிற காவல் தெய்வம் மிக மிக பவர்ஃபுல்லான காவல் தெய்வம் காலபைரவராக அங்க இருக்கிறாங்க.